அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை. பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் உங்களுக்கு பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் சீரும் சிறப்புமாக சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ வாழ்த்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை, இது பிரம்மனால் படைக்கப்பட்ட சித்தர் வாக்கு ஜோதிடம், கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால பலன்களை தெளிவாக, இது பொது பலன், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு முன்பதிவு பண்ணிக்கலாம். இப்போ ஆடி மாத பலன்கள். ஆடி மாதம் அற்புதமான ஒரு தெய்வீக தன்மைகள் கொண்ட ஒரு மாதம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மனதில் நினைத்த காரியங்களாம் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆடி மாதத்தில் தெய்வத்தின் வேண்டுதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான மாதம். ஆதித்தனாகப்பட்டவன் சூரியன் காலபுருஷனின் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மக்கள் மனதில் புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு ஆடி மாதம் என்பது ஒரு தெய்வீக மாதம். ஒவ்வொரு ராசிக்காரர்கள் மனதிலும் ஆவணி மாதம் ஒரு தொழிலை உருவாக்குவதோ, ஒரு உத்தியோகத்திற்கு போவதோ, ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை தொடங்குவதோ, ஒரு முக்கியமான காரியத்தை தொடங்குவதோ, இதற்காக அடித்தளம் இடுகின்ற ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது. ஆவணி மாதம் தொடங்குகின்ற அத்தனை தொழில் யோகங்களுக்கும் இந்த ஆடி மாதம் அடித்தளமிடும் அற்புதமான தெய்வீகமான மாதமாக அமையப் போகிறது. ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் மிகப்பெரிய சிறந்த யோகத்தை ஒரு உண்டாக்கக்கூடிய, ஒரு சிறந்த சக்தியை பெறக்கூடிய, சிறந்த அற்புதமான தெய்வ சக்தியை பெறக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது. ஏனென்றால் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் என்பது ஒவ்வொருடைய மனிதனின் இதயத்தில் உருவாக்கக்கூடிய, ஒவ்வொருடைய மனதிலும் நான் இப்படித்தான் வாழ வேண்டும், எனது தொழில் இந்த மாதிரி உருவாக வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட வேலை கிடைக்க வேண்டும், இப்படிப்பட்ட கல்வியில் நான் சேர வேண்டும், இந்த மாதிரி கல்வியில் சாதனை படைக்க வேண்டும் என்று அனைவருக்குமே வெற்றியை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். 4ஆம் இடம் உள்ளம். அனைவருடைய உள்ளத்திலும் ஏற்பட்ட ஆசையெல்லாம் வெற்றி பெறுகின்ற ஒரு சிறந்த மாதம். அதில் துளிக்கூட சந்தேகமே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல உலக சாதனை செய்யக்கூடிய, அதாவது உலகத்திற்கே ஒளி தர, ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஒளி சக்தியை தரக்கூடிய, ஒரு பிரபலமாக்கக்கூடிய, ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரியன் உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தினுடைய அடித்தளம் இடக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்கப் போகிறார். அப்படிப்பட்ட மாதம் தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் என்பது காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் என்பது ஒவ்வொரு மனிதனின் இதயத்தில் ஒரு நல்ல சிந்தனைகள், எதிர்காலத்தின் நல்ல திட்டங்கள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு சிறந்த மாதம் தான் ஆடி மாதம். இது அம்பாளின் அனுகிரகத்தோடு, அந்த சிவபெருமானின் ஆசையோடு, சிவபெருமான் அருளோடு, அம்பாளின் சக்தியோடு ஒவ்வொரு மனதிலும் புதிய வாழ்க்கைக்கு திட்டமிடுகின்ற ஒரு மாதமாக, எதிர்காலத்தை உருவாக்குகின்ற ஒரு மாதமாக, அதற்கு அடித்தளமிடுகின்ற மாதமாக இந்த ஆடி மாதம் அமையப் போகிறது. அதில் துளிக்கூட சந்தேகமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்ப பாத்தீங்கன்னா மேச ராசியை பொறுத்தவரை இந்த ஆடி மாதம் மேச ராசிக்கு அற்புதமான, நல்ல கவனிங்க, மேச ராசி முதல் நம்ம மீன ராசி வரை பார்க்க போறோம். மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த ஆடி மாத பலன்களை நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுட்டீங்களா? திரும்பவும் சொல்றேன், இது ஒரு பொது பலன். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முறை, எந்த காரியம்னால் ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னு சொன்னது நடக்கும், நடந்தே தீரணும். ஒன்று நடக்கலை அப்படின்னா உங்கள் ஜோசியம் தப்பாக இருக்கணும். இல்லாட்டி நல்ல கவனிங்க, ஒரு ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலைன்னா ஒன்றும் உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கல, இல்லாட்டி ஜோசியம் நான் தப்பாக இருக்கணும். இதுதான் உண்மை. ஆக சர்வலோகத்தையும் படைத்த அந்த பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரும். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம மேசம் முதல் மீனம் வரை தெளிவாக ஆடி மாத தெய்வீகத்தின் மாதத்தினுடைய சிறந்த பலன்களை பார்ப்போம். ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாத பலன்கள் இன்னைக்கு யாருக்கு பார்க்க போறோம்? விருச்சக ராசிக்கு. நல்ல விருச்சக ராசியை பொறுத்து இந்த ஆடி மாதம்
எந்த மாதமே இல்லாம பல வெற்றி சாதனைகள், நினைத்த காரியமெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த ஆடி மாதமாக அமைப்போகிறது. ஆடி என்றாலே அச்சப்படுகின்ற ஆடியாக அமைந்திருக்கும் எல்லாருக்குமே, என்னங்க ஆடி மாதம், என்ன ஆக போதோ, என்ன நடக்க போதோ. ஆனால் இந்த ஆடி மாதம் மட்டும் ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரப்போகிறது விருச்சிக ராசிக்கு. நினைச்சு பார்க்க முடியாத யோகத்தை. நட்பு பழக்க வழக்கங்கள் மூலம் மிகப்பெரிய யோகம். நட்பு பழக்க வழக்கம், வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு தொழில்கள், இதன் மூலம் நல்ல யோகத்தை வழங்கக்கூடிய, சிறந்த முன்னேற்றம் தரக்கூடிய, பல லட்சங்களை பல கோடிகளை வாரி வழங்கக்கூடிய சுக்கிரன் முதலில் இந்த ஆடி மாதம் முழுவதுமே வலிமை வருகின்ற ஒரு சிறந்த மாதம். முதல் பாயிண்ட். அடுத்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான், அது அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகின்ற பதவி யோகத்தையும், செல்வ யோகத்தையும், புத்திர யோகத்தையும், திருமண யோகத்தையும், சொத்து யோகத்தையும், பல சொத்துக்களை பெறக்கூடிய யோகத்தையும் தரக்கூடிய குரு பகவான் வலிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதம். 8ஆம் இடத்திலிருந்து தனஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமல்லாது இந்த ஆடி மாதம் மிக சிறந்த வலிமையோடு, அம்ச வலிமைன்னு ஒன்று இருக்கு, அம்சஸ்தானம். அந்த அம்சஸ்தானத்தில் குரு வலிமை பெற்று பல யோகங்களை, பல செல்வங்களை, பல பதவிகளை, பல முன்னேற்றங்களை தர காத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட மாதம். இந்த ஆடி மாதத்தில் இப்படியெல்லாம் யோகம் இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த அளவுக்கு நடக்க போகுது. அதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? சுக்கிரனை பார்த்தாச்சு, குருவை பார்த்தாச்சு. அடுத்து புதன் குருவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் ஒரு காலம். அடுத்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுது. ஆரம்பத்தில் ஆடியோட ஆரம்பத்தில் குருவோடு சேர்ந்து புதன் இருப்பார். அப்போ புதன் யாரு? கல்விக்குரியவன், கம்யூனிகேஷனுக்குரியவன், பத்திரிகை தொழிலுக்குரியவன், ஆசிரியர் தொழிலுக்குரியவன், பிரஸ் சம்பந்தப்பட்டது, அரசாங்க அரசியல், இது எல்லாத்துக்கும் சம்பந்தப்பட்ட, இதெல்லாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு புதன் இருக்கிறார். புரிஞ்சுங்களா? ஆக நல்ல புதன் வந்து வியாபாரம் முதல்ல வியாபாரத்துக்குரியவர் தான். பேச்சு திறமை, வியாபார திறமை, கல்வி யோகம், பதவி யோகம், நிர்வாகம், அக்கௌண்ட்ஸ் நிர்வாகம். ஆக வங்கியில் பணிபுரியவர்களாக ஒரு சிறந்த யோகத்தை ஏற்படுத்தும். பேங்க் அக்கௌண்ட், ஐடி தொழில், கம்யூனிகேஷன் தொழில், பத்திரிகை தொழில், மீடியா தொழில். இந்த மீடியா தொழில், பத்திரிகை தொழிலில் இருக்கிறவங்களாம் பிரமாத பேரும் புகழ் கொட்டி தருகின்ற யோகம் அமைய போகிறது. ஆச்சரியப்படக்கூடிய யோகம் நிச்சயமா நடக்கும். விருச்சிகராசி பெரும்பாலும் பொது கலைத்துறையோ, பத்திரிகை துறையோ, இது மாதிரி ஒரு சாதனை படைக்கக்கூடிய, அதிலே ஆர்வமாக இருப்பாங்க. சினிமா துறையில் ஆர்வமாக இருப்பாங்க, கலைத்துறையில் ஆர்வம், பத்திரிகை துறையில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் புதிய ஒரு பிரகாசமான வாழ்க்கை. ஏன்னா சூரியன் வந்து பாக்கியஸ்தானத்தில், சூரியன் வந்து ஒரு பிரகாசமான ஊர் உலகத்துக்கெல்லாம் அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சூரியனாக அமைந்திருக்கிறார் உங்களுக்கு. அது சந்திரன் வீட்டில் சூரியன் வந்து எப்பொழுதுமே, சந்திரன் வீட்டில் சூரியன் இருந்துட்டாலே, அதாவது ஆடி மாதம் மட்டும்தான் சந்திரன் வந்து அங்கே இருப்பார் இல்லை, சில காலகட்டங்களில் சில பேருக்கு வந்து அம்சத்தில் சூரியன் வலிமை அடைவார். அப்புறம் அம்சத்தில் சூரியன் வலிமை அடையும் பொழுது மிகப்பெரிய பிரகாசமான வாழ்க்கையை உருவாக்கணும், மிகப்பெரிய பேரும் புகழும். ஊர் உலகத்தில் நம்மளை அடையாளம் காப்பிக்கக்கூடிய அளவுக்கு, இன்னார் பிள்ளை இன்னார் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்படி ஒரு மனுஷனை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பேரும் புகழும், நல்ல நல்ல பேரும் புகழும், கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடியவர் தான் இந்த சூரியன். கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக நடக்கும் இந்த ஆடி மாதத்தில். அதில் மாற்றமே இல்லை. கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய, கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தக்கூடியவன் இந்த ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய சூரியன். பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார், மறந்துடாதீங்க விருச்சிக ராசிக்கு. அடுத்து உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் வலிமை, சுக்கிரன் வலிமை, சூரியன் வலிமை. அடுத்து இந்த ஆடி மாதம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதியே வலிமை. இத்தனை கிரகங்களும் வலிமை பெறுகின்ற ஒரே மாதம் ஆடி மாதம் தான். இத்தனை கிரகங்களும் வலிமை பெறுகின்ற, எத்தனையோ ஆடி மாதம் வந்தாலும் இந்த மாதத்தில் மட்டும் இத்தனை கிரகங்கள் சிறந்த வலிமையோடு. குருவெல்லாம் சாதாரண உங்கள் தனஸ்தானத்தின் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, திடீர் அதிர்ஷ்ட யோகம், திடீர் சொத்து யோகம், திடீர் பதவி யோகம், திடீர் வியாபாரத்தில் மிகப்பெரிய கோடிக்கணக்கு லட்சம் கொட்டி தருகின்ற யோகத்தை தருகின்ற உங்க வம்சத்தை, ஒரு வம்சத்தை விருதி செய்யக்கூடிய யோகமாக இந்த குரு பகவான் அமைந்திருக்கிற யோகம் இந்த மாதம் அப்படி ஒரு யோகத்தில் அமைஞ்சிருக்கிறார். அப்படி யோகத்தில், அப்படி ஒரு மிக சிறந்த யோகத்தில், ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தில் குருபகவான் வலிமையோடு இருக்கிறார். இந்த ஆடி மாதம் மட்டும் நான் சொல்றேன். ஆவணியில் அப்படி கிடையாது. ஆடியிலே அந்த மாதிரி இருக்கு.
புரிஞ்சுட்டீங்களா? அற்புதமான யோகம், அருமையான யோகம், அதில் எதுவித மாற்றமே இல்லை. சரி, ஆக இந்த விருச்சக அடுத்து இந்த உங்கள் ராசிக்கு அதிபதி, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதி. உங்கள் உத்தியோக உயர்வுக்கு என்ன தடைகள் இருக்கோ அத்தடைகள் நீங்கும், பதவி உயர்வு கிடைக்கும், இடம் மாற்றம் கிடைக்கும், வீடு இடம் சொத்துக்கள் பெறக்கூடிய யோகம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அதில் எந்தவித மாற்றமே இல்லை. அப்படிப்பட்ட யோகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய யோகம். ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. ஆக நல்ல கவனிங்க. சுக்கிரன் 7ஆம் இடத்துல உலக வாழ்க்கை, ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஈடுபட்டாலும் சரி, சினிமா துறையில் ஏற்பட்டாலும் சரி, கலைத்துறையில் ஏற்பட்டாலும் சரி, பத்திரிகை துறை இருந்தாலும் சுக்கிரன் அதனை வெற்றி பெறக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருக்கார். ஆக செய்கிற வியாபாரத்தில் வருமானத்தை கொட்டி தருகின்ற இடத்தில், பதவி உயர்வு தரக்கூடிய இடத்துல குரு இருக்கிறார். கல்வி சார் கம்யூனிகேஷன், கல்வி, பத்திரிகை துறை இதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் புதன் இருக்கிறார். புதன் வலிமையோடு இருக்கிறார். இதெல்லாம் வந்தாலும் உங்களை அப்படியே ஊர் உலகத்துக்கு நல்ல நல்ல பேரும் புகழும் அடையாளம் காமிக்கக்கூடிய அளவுக்கு சூரியன் இருக்கிறார். இத்தனை அம்சங்கள் இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து இடம், வீடு, வாசல், சொத்துக்கள் பெறக்கூடிய யோகத்தில் செவ்வாய் வலிமையோடு இருக்கிறார். இத்தனை அம்சங்கள் ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு, சிறப்பாக இருக்கு. இதெல்லாம் பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம். சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட, பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்மவதரி ஜோதிட சாஸ்திரம். இதுதான் உண்மை. ஒரு ஜோதிடத்தின் பலன் வேற ஒன்றும் நான் சொல்ல விரும்பலை. ஒரு ஜோதிடத்தின் பலன் உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பாக இருக்கணும். இதுதாங்க உண்மை. ஆனால் அந்த தவறு வரக்கூடாதுன்னு தான் நான் திரும்ப திரும்ப இந்த விளக்கம் கொடுக்குறேன். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க. கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.